மொத்த சவாரி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது எடுக்க முடியல. ஆனா இப்போ வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ராஜ கிரீட் பாக்கம் சாம்பார் கிட்ட எப்படி மோசம் வந்துட்டோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுது. ஒண்ணுமே ஒரு சின்ன ஒரு சவுண்ட் கூட அடிக்கல. என்ன பண்றதே தெரியல. ஆனா கஷ்டப்பட்டாங்க அவன மாசம். அது 330 வந்தது. 400 கொடுத்துட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளா கேட்காம அவரா கொடுத்தாரு. அந்த மனசு இருக்கு, அந்த மனசுதான் கடவுள். இப்போ இன்னும் எவ்வளவு ஒரு எம்டி அடிக்க போறோம், எங்க போய் பிக்கப் எடுக்க போறோம் தெரியல. வாங்க பிக்கப் காமிக்க. கீழ் பக்கத்துல இருந்து மேடா கிட்ட வந்துட்டோம். ரொம்ப பசிக்குங்க. வாழை வேற போட்டுருப்பா. ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலும் காணும். ஃபுல்லா பிரியாணி கடையாதான் இருக்கு. இது எப்படி சவாரி போடுறதுக்கு ஒரு 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள போய் சாப்பிடலாம். என்ன சொல்லுவேன் என்னுள்ளம் தாங்கல. நம்ம ஜெயச்சந்திரனே வந்துட்டாங்க. இன்னும் அந்த சவாரியும் வந்த பாடல்ல, ஹோட்டலும் வந்த பாடல்ல. சுத்தி சுத்தி இந்த பிரியாணி கடை தான் இருக்கு தவிர ஒரு இட்லி கடை காணாங்க. வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். ஆனா இருக்கும். ஒரு வழியா ஒரு தள்ளுவண்டி கடையை பார்த்தாச்சுங்க. சாப்பிட்டு வந்துடலாம். இது வரைக்கும் நம்ம 8 கிலோமீட்டர் கிட்ட எம்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. வெறும் 400 ரூபாய் தான். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் பாயிண்ட் இல்ல. இது நான் கவனிக்காம வந்துட்டேன். ஆர்டர் லாங்கா போனா எனக்கு கிடைக்குமே. எதுவும் இல்லைங்க. ஒரு நம்ம கோடம்பாக்கத்துல இருந்து டி நகர் தான். டி நகர்ல இருந்து சரி அடிச்சுலயே ஒரு 20 கிலோமீட்டர் தான் எடுத்துட்டு வந்துட்டேன். இத பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நான் அங்க இருந்து வந்தது ஒரு 1 hour. ரெண்டாவது இங்க இருந்து போறது ஒரு 1 hour. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரத்துக்கு 400 ரூபாய். சூப்பர் அண்ணன் வந்து எவ்வளவு போறாருன்னு பாத்தீங்கன்னா 13 கிலோமீட்டருங்க. இங்க இருந்து பாலாவுக்கு அடிச்சிருக்காரு. எவ்வளவு அமௌண்ட் நினைக்கிறீங்க? வெறும் 168 ரூபாய். இது நான் போய் நான் கஸ்டமர்ஸ் என்னன்னு கேட்கறது சொல்லுங்க பாப்போம். வேற வழி இல்ல, கேட்டு பார்ப்போம். கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த சவாரி விட்டாச்சுங்க. அவர் வந்து அண்ணன் வந்து 210 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு. 250 ரூபா நான் கேட்டேன். அவர் வந்து 210 ரூபா தான் தருவன்ற மாதிரி. இல்ல 200 ரூபா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அப்புறம் 10 ரூபா கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா 2 லேடி சொன்னாங்க. ஒருத்தவங்க சோழிநல்லூர் டிராப் பண்ணிட்டோம். சோழிநல்லூர் டிராப் பண்ணிட்டு கேஸ் சுத்தமாக போயிருந்தால கேஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். போய் எடுத்துட்டு சோழிநல்லூர்ல அங்க ஃபில் பண்ணிட்டு எம்டி தான். எம்டி எவ்வளவு நேரம் அடிச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மத்திய கைலாசருக்கு எம்டி அடிச்சுட்டு வந்துட்டோம். மத்திய கைலாசில வந்து நம்ம வடபழனி கிட்ட வந்தது. வடபழனிக்கு வெறும் பக்கம் நடுவுல வந்துட்டு ஊபர் அண்ணன் தான் அடிச்சான். அதே அண்ணன் தான். ரேபிட்டோ ஓலான்னா சவுண்டே கொடுக்க மாட்டான். ஏன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அதிகம் இல்ல, அதுவே கம்மி தான். அது கரெக்டான அமௌண்ட். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஆப்ல எது கம்மின்னு பாத்தீங்கன்னா ஊபர் அண்ணன் மட்டும் தான் கம்மியா கொடுப்பான். அதனால ஊபர் அண்ணன் புக் பண்ணிட்டாங்க. 200 ரூபா இன்னும் சம்திங் காமிச்சது. மாரி ரேபிட்டோ செக் பண்ணும்போது 280 ரூபா காமிச்சது. இந்த மாதிரி 280 கேட்டா 270 வாங்கிக்கோங்க. சரி வேற வழி இல்ல, ஒண்ணுமும் இல்ல. கேஸை போட்டு அங்கிருந்து 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு அங்க இட்டுட்டு வந்துட்டேன். இப்போ கரெக்டா அங்க வந்து இறக்கி விட்டு 4 வாசல் வந்து உக்காந்துட்டு இருக்குங்க. ஒரு 2 சவாரி அடிச்சான் ஓலால. நல்லா ஒரு புழல்னு ஒண்ணு அடிச்சான், அப்புறம் வளசராகணும் அடிச்சான். நல்ல அமௌண்ட் தான். ஆனா ஆர்டர் தான் எடுக்க முடியல. தட்டி என் போன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உடஞ்சு போயிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அது ஒரு 3/4 hour ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம எம்டி மட்டுமே எவ்வளவு அடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் எம்டி அடிச்சிட்டோம். பார்ப்போம் இன்னும் எவ்வளவு நேரம் சவாரி தரானா இல்ல உட்கார வச்சுட்டே இருக்கானான்னு பார்ப்போம். அடுத்து வந்தாச்சுங்க. அடுத்து எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அதே லேடிஸ் தான். மோஸ்ட்லி என்கிட்ட என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு போன் தான் இருக்கு. அதுல வந்து வர கஸ்டமர் வீடியோ எடுக்க முடியாது. மெயினா வந்து லேடிஸ் வராங்க. லேடிஸ் வந்து நம்ம வீடியோ கவர் பண்ண முடியாதுல்ல, அவங்க பெர்மிஷன் இல்லாம. ஸோ நம்ம எடுக்கல. டி நகர்ல வந்து டிராப் பண்ணிடுவோம். டி நகர் டிராப் பண்ணிட்டு வந்து இப்போ கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வலூர்கோட்டத்துல தான் இருக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 138 ரூபா அடிச்சு 150 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க கஸ்டமர். இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ஆர்டருக்கு. ஏர்போர்ட் அடிச்சது ஆனா எடுக்க முடியல. அது நைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ன்றது எடுக்க முடியல. ஏன்னா என்ன மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்காக ஓட்டிட்டு தான் இருக்காங்க நைட்ல. இப்போ அதனால தூங்காம கொள்ளாம அந்த ஆப்பே பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு செகண்ட் தான், அதை அடிச்ச வேகத்தை எடுத்துடுறாங்க. இதுல வேற ஆட்டோ கிளிக்கர்னு ஒண்ணு வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அதான் நான் ஆட்டோ கிளிக்கர் போட்டு பார்த்தேன். ஆட்டோ கிளிக்கர் போட்டு பார்த்தா எப்பெல்லாம் நான் ஆட்டோ கிளிக்கர் போறேனோ அப்ப சவாரியே அடிக்க மாட்டேங்குது. அதனால எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அடிக்கிறான். ஆனா ஆர்டர் தான் எடுக்க முடியல. இன்னும் ஒரு இதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க. இந்த டைமிங் நான் ஓட்டினதுல பாத்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. இதுக்கப்புறம் என்ன டைமிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு அடிக்கும். சென்ட்ரல் போற மாதிரி அடிக்கும்.
அவ்வளவுதான். அந்த சென்ட்ரல் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சவாரியே கிடையாது. அதுக்கப்புறம் மணி 5 ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்கிறதுல மட்டமான அமௌண்ட்டா போடுவோம். நம்ம கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு 130 ரூபா போடுவோம். இந்த அளவுக்கு எது கம்மியா அமௌண்ட் போடுறான்னு தெரியல. அந்த அளவு நம்ம கம்மியா எக்ஸ்ட்ரா கேட்டு பார்த்தாலும் தரமாட்டாங்க. ஏன்னா 130 ரூபா காட்டுற இடத்துல போய் நம்ம பகல நார்மலா ஒரு 200 ரூபா கேட்டேன்னு வச்சுங்களேன், இது இன்னும் 70 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறியப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தோணுது. அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. என்னதான் பண்றது தெரியல. இந்த ஆப்புக்காரன் தான் எதனா மாத்தி ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உழைக்க வைக்கணும். வேற வழி கிடையாது. அவங்ககிட்ட தான் கெஞ்சி ஆகணும். பார்ப்போம் இந்த நடுப்பட்ட கேப்ல வேற எதனா சவாரி வருதா, இல்ல நம்மள எங்கன்னா படுக்க வச்சு உட்கார வைக்கதான்னு பார்ப்போம். எவன் மூத்துல மூச்சுன்னு தெரியல. இன்னைக்கு எவ்வளவு இது பாருங்க, 1:30 மணி நேரம் ஆயிடுச்சு. மணி 4 ஆகுது கரெக்டா. இந்த டைம் ஏதோ சென்ட்ரல் சவாரியா ஒன்று அடிக்கும். ஒண்ணுமே அடிக்கல. இந்த ஊபர்லயாச்சும் அடிப்பான்னு பார்த்தா அவனும் அடிக்கல. ரேட்டு கம்மியா இருக்கும் அவன்கிட்டயாச்சும் ஓட்டலாம் பார்த்தா அவனும் அடிக்கல. இப்ப என்னதான் பண்ணலான்னு ஒன்னும் புரியல. பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கேன் 1:30 மணி நேரமா கொசு அடிச்சுட்டு. கோடம்பாக்கம் தாங்க இருக்கேன். இதுக்கு மெயின்ல தான் இருக்கேன். டி நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் சரௌண்டிங் தான் சுத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஆனா எம்டி மட்டுமே நான் எவ்வளவு அடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் ரேட் அடிச்சிட்டேன். கால்குலேஷன் பண்ணி பார்த்தா என்ன தான் பண்றதுன்னு தெரியல. போங்க எவ்வளவு நீங்க ஓட்டணும்னு பாக்கலாமாங்க. அவ்வளவுதான். இன்னொரு 1 hour வெயிட் பண்ணிட்டு நம்ம பிளாக் க்ளோஸ் பண்ணலாம். இன்னைக்கு எவ்வளவு ஓட்டிலும் பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபா சவாரி ஒரு 11 மணிக்கு போகணும். அதுக்கப்புறம் ரேபிட்டோல சவுண்டே கிடையாது. அதுக்கப்புறம் ரேபிட்டோல ஒரு 250 ரூபா ஓட்டணும். அதை 12 மணிக்குள்ள நேற்று கணக்குல ஓட்டியாச்சு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? நேற்று ஓட்டினது ஒரு 650. இப்போ காலையில ஊபர்ல ஓட்டினது அதான் மொத்தமா ஒரு 500 ரூபா ஓட்டிருக்கும். எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 1150. இதுல 350 ரூபா கேஸ் போட்டாச்சு. சோழிங்கனூர்ல 100 ரூபா வந்து நம்ம மேடவாக்கத்துக்கிட்ட சாப்பிட்டோம். மொத்தம் 450 ரூபா மைனஸ் பண்ணிடுங்க. 1150ல 450 போச்சுன்னா வெறும் 700 ரூபா தான் ஓட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம்? நைட்டு 9:30 நம்ம எடுத்தோம். 9 10 ரூபா எடுத்துருக்கோம். வெடிகால மணி 6 மணிக்கே கணக்கு வச்சுங்க. அவ்வளவுதான், ஒன்றும் இருக்காது. 700 ரூபா நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சு உட்காந்து ஓட்டினா. இதெல்லாம் எம்டி மட்டும் பாருங்க. நான் எவ்வளோ 50 கிலோமீட்டர் அடிச்சிருக்கேன். அப்போ ஓட்டின கணக்கு படி பாத்தீங்கன்னா ஒரு அதான் மொத்தம் 120 கிலோமீட்டர் இதுலேயே ஓடிட்டேன். அவ்வளவுதான். கேஸ் திரும்பி அந்த 700 ரூபாயில திரும்பி அந்த 300 ரூபாய்க்கு இதுல போடணும். அப்ப என் கையில என்ன சம்பளம்? 350 ரூபா மாசம் 5000 கணக்கு தான் வரும் பழகுது. அப்படி கணக்கு பண்ண எக்ஸ்ட்ரா ஓட்டினா ஆட்டோக்காரன் பழப்பு போச்சுடோ. அப்படிதான் இருக்கு. வெக்க கேட்டு சொல்றது. வேற எதனா வேலைக்கு தான் தேடணும். மக்களே நீங்க பாக்குற நீங்க என்ன பண்ணுங்கன்னா வர கஷ்டம் அந்த ஆட்டோக்கார டிரைவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 50-100 வேணும். அதிகமாக தான் இருக்கும். ஒரு 50 ரூபாய்ச்சு பார்த்து கொடுங்க. நாங்களாச்சு ஒரு இடம் சொல்றேன்னா இப்போ இந்த 1150ல ஒரு 6 சவாரி எடுத்துருங்க. ஒன்றுத்துல ஒரு 50 ரூபா வந்ததுன்னா கொஞ்சம் கேஸ் போட ஆகும். என் குடும்பத்தை கொஞ்சம் வள வைக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மக்களே. அப்புறம் மக்களே, நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதான் நான் அமௌண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன்னா கம்மியாக வாங்கியிருக்கேன்னா உங்கள் அனுபவத்தை எங்கே வந்தால் சவாரி வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.